முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசின் கூட்டணி அமைச்சரவை விரிவாக்கம். ஏற்கனவே 9 பேர் அமைச்சர்களாக உள்ள நிலையில் புதிதாக 23 பேருக்கு அமைச்சர்களாக பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார் ஆளுநர் அர்லேக்கர். தூத்துக்குடி தவிக எம்எல்ஏ ஸ்ரீநாத், ஒட்டப்பிடாரம் எம்எல்ஏ மதன் ராஜா அமைச்சர்களாக பொறுப்பேற்பு. ஸ்ரீநாத் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஓதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பல தரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஜெகதீஸ்வரி, கும்பகோணம் வினோத் அமைச்சர்களாகினர். தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவே மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். சென்னை ஆர்கே நகர் மரிய வில்சன், வேளச்சேரி குமார் அமைச்சர்களாக பதவியேற்பு. நெஸ்தோர் மரிய வில்சன் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளையும் உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்த மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சரத்குமார், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் காந்திராஜ் ஆகியோருக்கும் அமைச்சர் வாய்ப்பு. நான் வடிவேல் காந்திராஜ் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்றி தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்த மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன். காஞ்சிபுரம் தவிக எம்எல்ஏ ரஞ்சித் குமார், ஸ்ரீபெரும்புத்தூர் தவிக எம்எல்ஏ தென்னரசு அமைச்சர்களாக பதவியேற்பு. ரஞ்சித் குமார் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் விருப்பு வெறுப்பை விலக்கி பல தரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் எம்எல்ஏ லோகேஷ் தமிழ்ச்செல்வன், குமாரபாளையம் எம்எல்ஏ விஜயலட்சுமி ஆகியோரும் அமைச்சர்களாகினர். என்ற முறையில் எனது கவனத்துள்ளாகுவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். கோவை வடக்கு எம்எல்ஏ சம்பத்குமார், கிணத்துக்கடவு விக்னேஷுக்கு அமைச்சர்களாக பதவி பிரமாணம். சம்பத்குமார் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகின்றேன். ஈரோடு கிழக்கு விஜய் பாலாஜி, சேலம் விஜய் தமிழன் பார்த்திபன் ஆகியோரும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி முகமது பர்வேஸ், ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை ராஜீவ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பு. வணக்கம். கதிரேசன் ராஜீவ் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரியவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்மையாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரமேஷ், கடலூர் ராஜ்குமார், அவினாசி கமலி ஆகியோரும் அமைச்சர்களாகினர். கமலி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஐம்பத்து 9 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ். கிள்ளியூர் ராஜேஷ்குமார், மேலூர் விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பு. ராஜேஷ்குமார் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் விஸ்வநாதன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நிதித்துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து செங்கோட்டையன் மாற்றம். வருவாய்த்துறை அமைச்சராக இலாக்கா மாற்றி ஆளுநர் அர்லேக்கர் உத்தரவு. அமைச்சர் மரிய வில்சனுக்கு நிதித்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை ஒதுக்கீடு. போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபனுக்கு ஒதுக்கீடு. அமைச்சர் விக்னேஷுக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையை ஒதுக்கி ஆணை. அமைச்சர் முகமது பர்வேஸுக்கு தொழிலாளர் நலத்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் காந்திராஜுக்கு கூட்டுறவுத்துறையை ஒதுக்கினார் ஆளுநர். வேளாண் துறை காவிரி படுகையைச் சேர்ந்த அமைச்சர் வினோத்துக்கு ஒதுக்கி ஆணை. அமைச்சர் ரஞ்சித்துக்கு வனத்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் ராஜ்குமாருக்கு வீட்டு வசதித்துறை ஒதுக்கீடு. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவுத்துறை அமைச்சராக குமார் நியமனம். அமைச்சர் ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் விஜய் பாலாஜிக்கு கைத்தறித்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் கமலிக்கு கால்நடைத்துறையும் அமைச்சர் விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கீடு. மகளிர் மேம்பாடு மற்றும் சமூக நலத்துறை அமைச்சராக ஜெகதீஸ்வரி நியமனம். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமாருக்கு ஒதுக்கீடு. அமைச்சர் சரத்குமாருக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறையை ஒதுக்கி ஆணை. அமைச்சர் ரமேஷுக்கு இந்து சமய அறநிலையத்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் ராஜுவுக்கு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் மதன் ராஜாவுக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் தென்னரசுக்கு அயலக தமிழர் நலத்துறையை ஒதுக்கி ஆளுநர் உத்தரவு.
உயர்கல்வித்துறை அமைச்சரானார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஸ்வநாதன். கிள்ளியூர் ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு. தவிக அமைச்சரவையில் இடம்பெற உள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அறிவிப்பு. எடுத்த முடிவு என்ன என்றால், தமிழகத்தில் வெற்றி கழகம் உள்ள அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் இடம்பெறுவதற்கு பாபநாசன் தொகுதி எம்எல்ஏ AM ஷாஜஹான் அவர்களை நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்காக வேண்டி சிபாரிசு செய்வதென்று முடிவெடுத்திருக்கிறோம். பாபநாசன் எம்எல்ஏ ஷாஜஹான் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தவிக அமைச்சரவையில் விசிக இடம்பெறுமா? நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் என விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் என்ன முடிவு என்பதை நாளைக்குள் அறிவிக்க வேண்டிய கோரிக்கை வந்திருக்கிறது. இன்று மாலை அறிவிப்போம். 33 பேர் கொண்ட தமிழ்நாடு அமைச்சரவையில் சிவகாசி கீர்த்தனா, அவினாசி கமலி உள்ளிட்ட 4 மகளிருக்கு வாய்ப்பு. குமாரபாளையம் விஜயலட்சுமி, ராஜபாளையம் ஜெகதீஸ்வரி ஆகியோரும் அமைச்சர்களாகினர். தமிழ்நாடு அரசில் பட்டியலினத்தைச் சேர்ந்த 7 பேருக்கு அமைச்சர்களாக வாய்ப்பு. பிராமண சமூகத்தைச் சேர்ந்த 2 அமைச்சர்களாக வாய்ப்பளித்தார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் 3 பேர் கிறிஸ்தவர்கள். இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த 1 வாய்ப்பு. முதலமைச்சர் விஜய் அமைச்சரவையில் அதிக இடங்களை பெற்ற தலைநகர் சென்னை. 7 அமைச்சர்கள் சென்னை மாவட்டத்திலிருந்து எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். தமிழ்நாடு அமைச்சரவையில் 19 மாவட்டங்களுக்கு அமைச்சர் பிரதிநிதித்துவம். எஞ்சிய 19 மாவட்டங்களில் இருந்து யாரும் அமைச்சர்களாக நியமிக்கப்படவில்லை. தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்க நிகழ்வில் செல்வ பெருந்தகை, திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. சண்முகம், வீரபாண்டியன், அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனின் தந்தையும் முன்னாள் சபாநாயகருமான தனபால் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். முதலமைச்சர் பதவியேற்பை தொடர்ந்து அமைச்சரவை விரிவாக்க நிகழ்வின் முதல்விலும் முடிவிலும் பாடப்பட்ட வந்தே மாதரம் பாடல். 2வதாக தேசிய கீதம் பாடப்பட்ட நிலையில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3ஆம் இடம். அமைச்சரவை விரிவாக்க நிகழ்வில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது குறித்து முதலமைச்சர் விஜயிடம் கேட்டதாக CPM செயலாளர் சண்முகம் பேட்டி. ஆளுநர் தொடர்புடைய நிகழ்வுகளில் வந்தே மாதரம் தான் முதலில் பாடப்பட வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டிருப்பதாக கூறிவிட்டதாக தகவல். அப்புறம் தேசிய கீதம், அதற்கப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது சமமாக இப்போ முதலமைச்சர்கிட்ட கேட்டோம். ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்ச்சிகளில் மட்டும் இத்தகைய நடைமுறையைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு உத்தரவு. அதை மாற்ற வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை ஆளுநரோடு பேசி நாங்கள் மேற்கொண்டோம். ஆனால் ஆளுநர் அதை ஏற்க மறுத்துவிட்டார். மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி என்கிற முறையில் மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவைத்தான் நான் பின்பற்ற வேண்டும் என்று ஆளுநர் அவர்கள் தெரிவித்து விட்ட நிலையில் ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்ச்சிகளில் இதை தவிர்க்க முடியாமல் இருக்கிறது என்பதை முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். ஆளுநர் நிகழ்ச்சி என்பதால் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம். தமிழ்நாடு அரசு நிகழ்வுகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல்தான் முதலில் ஒலிக்கும் என்றும் உறுதி. அதையும் மீறி 2வது முறை நடக்குது. அப்படியே மைக் போய் கேளுங்க. நான் இன்னைக்கு ரெக்வெஸ்ட் பண்ணேன், சார் இது லோக் பவன், நாங்க நடத்துற ஃபங்க்ஷன்ல இப்படிதான் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்னுடைய ஃபங்க்ஷன் நடக்கும், தமிழ்த்தாய் வாழ்த்து மட்டும்தான் முதலில் ஒலிக்கும். தமிழ்நாடு அரசு நடத்துற எல்லா நிகழ்ச்சிகளிலும் தமிழுக்கு தான் முதலிடம். தவிக அரசில் புதிதாக 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருப்பதால் மாநிலம் முழுவதும் தொண்டர்கள் கொண்டாட்டம். இனிப்புகள் வழங்கியும் வெடிபிடித்தும் மகிழ்ச்சியில் ஆரவாரம். வாழ்க!
160க்கும் மேற்பட்ட இடங்களில் மின் வயர்களில் பாதிப்பு இருப்பதால் அடிக்கடி மின்வெட்டு பிரச்சனையில் விரைவில் சரி செய்யப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. மற்ற கான்ட்ராக்ட் பணிகளுக்காக தோண்டப்படும் குழிகளில் 160 இடத்துல கவர் கேபிள்ஸ் வெட்டப்பட்டுள்ளது. ஸோ அந்த கடந்த ஒரு ஆண்டுல மட்டும் இந்த மாதிரியான பணிகள் இருக்கு. ஸோ அது ஒரு முக்கிய ரீசன். அது இல்லாமல் ஆங்காங்கே டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர். ஸோ இன்றிலிருந்து அதை சீரமைக்க பணிகள், அதாவது என்னென்ன இடத்துல என்ன மாதிரியான டெக்னிக்கல் ஃபால்ஸ் இருக்கோ அதை உடனடியாக கால் சென்டர் மூலமாக தெரிவிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் இன்றிலிருந்து துவங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகத்தின் சமீபத்திய ஒதுக்கீட்டில் வெளிப்படைத்தன்மையின்றி அவசர கதியில் ஒப்புதல் வழங்கப்பட்டது கண்டுபிடிப்பு. தலைமை நீதி கட்டுப்பாட்டாளர், தலைமை பொறியாளர் சஸ்பெண்ட், ஓய்வு பெற்ற இயக்குநரின் ஓய்வூதிய பலன்கள் நிறுத்தி வைப்பு. சென்னை காவல் ஆணையராக இருந்த அபின் தினேஷ் மோதக் சிபிசிஐடி ஏடிஜிபியாக பணியிட மாற்றம். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த IPS அதிகாரி அமல்ராஜ் சென்னை காவல் ஆணையராக நியமனம். கோவில்களில் பின்பற்றப்படும் சிறப்பு கட்டண தரிசன முறையை ரத்து செய்ய கோரிய வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அம்பத்தூர் அருகே மின்துறையிலிருந்து வந்ததாக கூறி வீட்டில் தனியாக இருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை. வீட்டில் யாரும் இல்லை என்பதை நோட்டம் விட்டு வீட்டிற்குள் நுழைந்து அத்துமீறிய சமூக விரோதி கொலுசு நகைகளை பறித்துக் கொண்டு தப்பி ஓட்டம். இன்ஸ்டாகிராமில் அதிகமான ஃபாலோவர்ஸ்களுடன் ஆளும் பாஜகவை அலறவிட்ட கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் எக்ஸ் வலைதள பக்கம் முடக்கம். அடுத்த சில மணி நேரத்தில் புது கணக்கு தொடங்கப்பட்டு கரப்பான்பூச்சிக்கு பாஜகவின் தாமரை இரையாவது போன்ற மீம்ஸ் புகைப்படம் பதிவிட்டு மாஸ். நீட் வினாத்தாள் கசிந்தது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை இயக்குநர் அபிஷேக் சிங்கிடம் நாடாளுமன்ற நிலைக்குழு விசாரணை. கல்வித்துறை அமைச்சக மூத்த அதிகாரிகளிடமும் விசாரணை நடைபெறும் என எதிர்பார்ப்பு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தல். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பாஜக தலைமை அலுவலகத்தை நோக்கி பேரணி சென்ற காங்கிரசார் தடுத்து நிறுத்தப்பட்டு தண்ணீர் பீச்சு அடிக்கப்பட்டதால் பரபரப்பு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு ஏற்ப கட்டணத்தை உயர்த்த கோரி டெல்லியில் டாக்ஸி ஆட்டோ ஓட்டுநர்கள் ஸ்ட்ரைக். 23ஆம் தேதி வரை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இருப்பதால் மக்கள் திண்டாட்டம். வருகிற 28ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவிருந்த இந்தியா ஆப்பிரிக்கா யூனியன் உச்சி மாநாடு ஒத்திவைப்பு. உயிரை பறிக்கும் எபோலா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. டெல்லியிலிருந்து பெங்களூரு சென்ற ஏர் இந்தியா விமானத்தின் வால் பகுதி ஓடுதளத்தில் மோதியதால் பரபரப்பு. பயணிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டு ஆய்வு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இலவச தரிசனத்திற்கு 30 மணி நேரம் காத்திருப்பு. 4 கிலோமீட்டர் நீளமுள்ள வரிசையில் காத்திருந்து ஏழுமலையானை வழிபடும் பக்தர்கள். தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு வாரத்திற்கு பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூரில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவிப்பு. சென்னையில் இன்று 108 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் சுட்டரிக்க வாய்ப்பு.
கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை மையம் எச்சரிக்கை.